இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டியூப் பீடு வச்சு ஒரு இயரிங் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம 1.5 இன்ச்சிட்ட இருக்கிற டியூப் பீடு எடுத்துக்கிறோம். ஒரு 10 பீடு, அப்புறம் 3/4 இன்ச்சில் ஒரு 2 பீடு எடுத்துக்கிறோம். ஃப்ளவர் ரோஸ் வந்து எடுத்துக்கிறோம். பீடு, அதுவும் பீடு தான். பாருங்கள், இதில் வந்து என்னென்னா த்ரெட்டில் தான் நான் அதை போடுறேன். 2 சைடும் ஊசி வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே கோக்க முடியல, அதனால நான் வந்து 0.3 mm வந்து அது ஸ்ட்ரிங்கை வச்சு நான் மடிச்சுட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம கோப்போம் இல்லைங்களா, அது மாதிரி கோக்குறேன். த்ரெட்டில் தான் பண்ணுறேன் நான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடை வந்து நம்ம கோத்துடுறோம். கோத்து சென்டரில் வச்சுட்டு அடுத்த பீடு எப்படி கோக்குறோம் அப்படின்னா, அந்த பீடை கோத்துட்டு 2 சைடும் உள்ளே விடுறோம். நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது பண்ணுவோம் பார்த்திங்களா, லெஃப்ட்டு டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, அந்த மாதிரி பண்ணுறோம். எனக்கு இந்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுனால நான் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த டியூப் பீடை வந்து உள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீடை நார்மலாக போட்டுறோம். செகண்ட் பீட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அதை நம்ம வந்து ஒரு 10 பீட் போல் அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மேட்டு மாதிரி வரும். அந்த மாதிரி தான், அந்த ஷேப்பில் தான் நம்ம பண்ணுறோம். இது நம்ம வால் ஹேங்கிங்கில் கூட பழைய இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மேட்டு வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம வேறு டெக்கரேட்லாம் பண்ணுறது பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இன்றைக்கி ப்ளைனாக பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் ரோஸ் வந்து பீட் வச்சுட்டு ஸ்டட் வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பீடை செகண்ட் பீடு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்லி போடும்போது ஒவ்வொரு பீடாக நம்ம போட்டுகிட்டே வரும்போது ஒரு கரெக்டாக வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபஸ்ட்லேயே போடாமல் செகண்ட் ஒன்லேருந்து போடுறோம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. கொஞ்சம் இது கலண்டு தான் வரும் நமக்கு. பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் விடுறேன். நீடில் உங்கள்கிட்ட இருந்ததுனால நீங்கள் விட்டுக்கோங்க. என்கிட்ட நீடில் இல்லாததுனால நான் இந்த கம்பி வச்சுட்டு போடுறேன். நல்ல தின்னான கம்பி இது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 பீடு வந்து நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கிறதுனால ஒரு 10 பீடு மட்டும் நான் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம வெவ்வேறு டைப்பில் கூட போட்டுக்கலாம். சிம்பிளாக போடலாம், ஸ்டட் பேஸ் இல்லாமல் போடலாம், ஹேங்கிங் மாடல்லையும் போடலாம். இது த்ரெட்டில் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து அந்த ஸ்விங் ஆகும்போது நல்லாயிருக்கு. இந்த ஸ்ட்ரிங்லேயே பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இதில் பண்ணியிருக்கிறேன், த்ரெட்டில் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. ஒரு 10 பீடு நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே ஷேப்பில் உள்ள பீடு வச்சோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3/4 இன்ச்சில் எடுத்துக்கிறேன். நான் 3/4 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த பீடை வந்து இந்த சைடில் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று போட்டுட்டு அந்த த்ரெட்டை நாட் போட்டுறேன் ஃபுல்லாக. அந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை நல்லா நாட் பண்ணிடுறேன். இது நைலான் த்ரெட் தான், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் நல்லா டைட்டாகவே நம்ம நாட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். டபுள் நாட் போட்டுக்கிறேன் நான். போட்டு கரெக்டாக சென்டரை வந்து பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது ஹேங்கிங்கில் போட போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்டட் பேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, கிடைக்கிது எல்லா இடங்கள்லையும். இந்த மாதிரி நான் இதில் வந்து 4 ஹோல் இருக்கும். இதை வந்து நார்மலாக நம்ம அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். ஸ்டட் பேஸ் வந்து இந்த ஃப்ளவர் டைப்பில் இருக்கும், கிடைக்கும். அதையும் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா, நம்ம த்ரெட்டு வச்சு கரெக்டாக வந்து உள்ளே கோத்துக்கலாம். அந்த ஃப்ளவர் பீட்லேயும் 4 ஹோல் இருக்கும்.
அதில் இதுலேயும் ஹோல் இருக்கும், அதில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா B7000 க்ளூ வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டு நைலான் த்ரெட்டு அந்த பேஸில் இருக்கிற ஹோலையும் இதில் இருக்கிற ஹோலையும் நம்ம மிங்கிள் பண்ணி தனியாக செஞ்சு வச்சுக்கணும். நம்ம அதோடு அட்டாச் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் தனியாகவே அந்த பேஸை வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இந்த பீட் கொஞ்சம் வந்து டேமேஜ்ட் ஆகிடுச்சு. அது வாங்கும்போதே அப்படி தான் இருந்தது, கவனிக்கல. பாருங்கள், இதில் வச்சுட்டு த்ரெட்டை வச்சுட்டு நம்ம அந்த 4 ஹோல் ஆப்போசிட்டில் இருக்கும் 2 அது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சீக்கிரம் கீழே விழுகாது. இதை மட்டுமே நம்ம வந்து இயரிங்காக போட்டுக்கலாம். நம்ம ஸ்டட் பேஸ் இயரிங்காக வச்சுக்கலாம். நான் வந்து இதில் மேலே வந்து அது ப்ளைனாக இருக்குங்கிறதுக்காக நான் மேலே வந்து பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த ஹோல்குள்ளே அந்த 4 ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே த்ரெட்டை வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக பண்ணிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் விழுகாது. உங்களுக்கு அப்படி வந்து விழுந்துருமோ அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா அந்த க்ளூ வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் அந்த ஹோல்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக விடுறோம் பாருங்கள். அந்த த்ரெட்டை உள்ளே எடுத்து நல்லா கரெக்டாக 4 சைடு வர மாதிரி நல்லா டைட்டாக, உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அது எப்படி டைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 சைடுமே லெஃப்ட் டு ரைட்டாக வந்து விட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு போடுங்க, என்ன பண்ணலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா சொல்லுங்கள். உங்களுடைய ஐடியாஸையும் நம்ம இதில் அப்ளை பண்ணி போடலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டெம்பை நம்ம வச்சிடலாம். ஸ்டட் பேஸை அந்த ஃப்ளவர் டைப்பில் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வைங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த பீடுக்கு, ஏன்னா இது பெரிய பீடு இல்லையா, அதனால். இந்த மாதிரியும் நம்ம வந்து த்ரெட் வச்சும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் வந்து நம்ம வந்து அதை கோக்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டால் நல்லா ஒட்டிக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. குறிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது தவறாக இருந்தால் கூட நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியா கூட நீங்கள் சொல்லலாம். அவ்வளோதாங்க. இதுவே நம்ம வேறு டைப்பில் கூட போடலாம். நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி வேறு ஐடியாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த ஸ்டட் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக், அந்த என்ன சொல்கிறது, அந்த பேஸில் இருக்கிற அந்த கம்பி வந்து மேலே இருக்கும். அந்த இது கம்பி வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டட் பேஸில். அவ்வளோதான், பாருங்கள், இயரிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.